Hi students, welcome back to Tamil Media Ulagam YouTube channel. Computer Science 12th lesson Arrays and Structure அதோட ஃபைனல் பார்ட் இன்றைக்கி பார்க்கலாங்களா? நம்ம சேனல் தமிழ் மீடியா உலகத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெசன்ஸ்லாம் நான் யூடியூப் போடுறப்ப அது உடனே உங்களோட யூடியூப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது மெசேஜாக வந்துடும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது எப்பொழுதுமே ஃப்ரீ தான். 12th லெசன் அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்களா? ஸ்ட்ரக்சர் இன்ட்ரோடக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இஸ் ஏ யூசர் டிஃபைன்ட் விச் ஹேஸ் தி காம்பினேஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஸ்ட்ரக்சருங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். சரிங்களா? நம்ம யூசர் என்ன பண்ணலாங்க, இந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிக்கலாங்க, க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்பினேஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ், வெவ்வேறு டேட்டா ஐட்டம்ஸ் நீங்கள் வைக்கலாம். அந்த ஒவ்வொரு டேட்டா ஐட்டம்ஸும் எப்படி இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாக இருக்கலாம். சரிங்களா? அந்த கீழே உள்ள எக்ஸாம் பாருங்களேன். ஒரு ஸ்ட்ரக்சரு அதில் பாருங்களேன் 3 டேட்டா ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். ஒன்று ரோல் நம்பர், அது பாருங்கள் லாங். செகண்ட் ஒன் பாருங்கள் ஏஜ், அது இன்ட்டாக இருக்குது பாருங்கள், இன்ட்டுங்கிற டேட்டா டைப்பு. தேர்ட் ஒன் பாருங்கள் வெயிட், இது வந்து பாருங்கள் ஃப்ளோட். பார்த்தீங்கன்னா லாங்கு இன்ட்டு ஃப்ளோட். இந்த மாதிரி என்னது இந்த 3 தானா? இல்லை நீங்கள் கேர் கூட வச்சுக்கலாங்க. ஸோ நம்ம C++ல் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கோ அத்தனையும் நம்ம வந்து என்ன பண்ணலாங்க, ஸ்ட்ரக்சரில் டேட்டா ஐட்டம்ஸாக நம்ம வைக்க முடியும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம யூசர் டிஃபைன். நம்ம பாருங்கள் நம்மளாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால தான் யூசர் டிஃபைன்ங்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் தான் பார்த்தா பார்த்திங்களா, அந்த ரோல் நம்பர் ஏஜ் வெயிட்லாம் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் என்னது வித் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? இதான் ஸ்ட்ரக்சருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் அலவுஸ் டு குரூப் வேரியபிள்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ் டுகெதர் இன் ஏ சிங்கிள் யூனிட். நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது, நம்ம இதில் உள்ள ஒவ்வொரு வேரியபிள் பார்த்திங்கன்னா என்னது, இந்த ரோல் நம்பர் ஏஜ் வெயிட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னது மிக்ஸ்டு டேட்டா டைப்பு தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சேம் டேட்டா டைப்ஸ் கூட கொடுக்கலாம். சரிங்களா? ஆர் என்ன பண்ணலாங்க, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸும் கொடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே யூனிட்டாக இருக்கும். அந்த ஒரு யூனிட் பேர் தான் என்னது, ஸ்ட்ரக்சர். சரிங்களா? கீழே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். நீங்கள் ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். சரிங்களா? அப்புறம் நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரோட நேம் தான். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன நேம் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி அரேக்கு நேம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணலாங்க, ஸ்ட்ரக்சருக்கும் நீங்கள் நேம் வைக்கலாம். ஆனால் ஸ்ட்ரக்சருங்கிறது ஆரம்பிக்கிறப்ப மறக்காமல் கீவேர்டு வந்து ஸ்ட்ரக்ட்னு போடணும். அப்புறம் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் லிமிட் கிடையாதுங்க, எவ்வளோ வேரியபிள்ஸ் வேணாலும் வைக்கலாம் நம்ம. ஆனால் அத்தனை வேரியபிள்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாக இருக்கலாம். ஆல்ரெடி சொல்லியாச்சு. சேம் டேட்டா டைப்ஸ் இருக்கலாம், ஆர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாக இருக்கலாம். அந்த வேரியபிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரே யூனிட்டாக தான் இருக்கும். அது என்ன யூனிட்டு, ஸ்ட்ரக்ட். இதோட என்னது, இத்தனை வேரியபிள்ஸ் இருந்தாலும் இந்த குரூப்பை வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த குரூப்போட நேம் என்னது, ஸ்டூடெண்ட். சரிங்களா? ஏன் வந்து ஸ்டூடெண்ட் வந்து நேம் சொன்ன பாருங்கள், ஏன்னா என்னோடய ஸ்ட்ரக்சரோட நேம் என்ன வச்சுருக்காங்க, இந்த எக்ஸாம்பிளில் ஸ்டூடெண்ட்னு வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் என்னோட இந்த சிங்கிள் யூனிட் பேர் என்ன சொன்னேன், ஸ்டூடெண்ட். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரோட பர்பஸ் என்னென்னு பார்க்கலாங்களா? எதற்காக நம்ம ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன் எனி சிச்சுவேஷன் வென் மோர் தென் ஒன் வேரியபிள்ஸ் இஸ் required டு ரெப்ரசன்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் யூனிஃபார்ம் டேட்டா டைப்ஸ் அரே கேன் பி யூஸ்டு. If the elements are different data types, then array cannot support. ஓகேவா? அது என்னென்னா நம்ம நார்மலாக வந்து மோர் தென் ஒன் வேரியபிள்ஸ்க்கு வந்து சேம் டேட்டா டைப்ஸை வந்து இருக்கிறப்ப அப்போ நம்ம நார்மலாக எதோ யூஸ் பண்ணுவோம், அரேஸை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அரேஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் வேல்யூஸை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆனால் அது அத்தனையும் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், சேம் டேட்டா டைப்ஸாக இருக்கும். ஸோ அரேயில் பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியாது, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை ஒரு அரேயில் என்ன பண்ண முடியாதுங்க, ஹோல்ட் பண்ண முடியாது. சரிங்களா? சேம் டேட்டா டைப்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு மல்டிபிள் அதாவது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸோடு இருக்குதுன்னு சொல்லுங்க. ஒன்று வந்து லாங்கு, இன்னொன்று இன்ட்டு, ஃப்ளோட்டு. அப்போ வந்து என்ன பண்ண முடியாதுங்க, அரேயில் பண்ணவும் முடியாது.
அப்போ வந்து அதற்காக நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம மல்டிபிள் வேரியபிள்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னு வச்சுலாங்க. நார்மலாக வேரியபிள்ஸ் இந்த மாதிரி லாங்கு, ரோல் நம்பரு, இன்ட்டு ஏஜி, ஃப்ளோட்டு, வெயிட்டு, இந்த 3க்கு பரவாயில்ல. சப்போஸ் 10 வேரியபிள்ஸ்னால் 10 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா பண்ண முடியும். ஆனால் அதோட மெமரி லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியலாக இருக்குங்களா? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு வேரியபிளுக்கும் பார்த்தீங்கன்னா மெமரி அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் மெமரி அலோகேட் ஆகிருக்கும். ஆனால் அதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியலாக இருக்கவே இருக்காது. சப்போஸ் அப்போ சர்ச்சிங் பண்ணுறப்ப என்னென்னா நான் வந்து சர்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மெமரி லொக்கேஷன்லேருந்து எடுக்கிறப்ப எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்ப அது வந்து சர்ச்சிங்க்கு வந்து டைம் கன்சியூமிங் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது சீக்வன்ஷியலாக ஸ்டோர் ஆகாதனால ஸோ நான் வந்து சர்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். ஸோ அதற்காக தான் என்னென்னா கொண்டு வந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரில் என்ன அட்வான்டேஜஸ்னால் we can able to store multiple variables with different data types. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கீழே கூட இந்த எக்ஸாம்பிளே பாருங்கள், 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 3 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், லாங்கு இன்ட்டு ஃப்ளோட்டு. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம பண்ணோன்னு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்டூடெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ரக்சரோட நேம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற நேமில் வந்து என்ன ஆகும், மெமரி அலோகேட் ஆகிறப்ப இதில் உள்ள வேரியபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு சீக்வன்ஷியல் ஆர்டரில் மெமரி அலோகேட் ஆகிருக்கும். ஸோ என்னால் என்ன பண்ண முடியும், நம்மளோட ப்ரோக்ராமிங் அப்போ சர்ச் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா சீக்வன்ஷியல் ஆர்டராக இருக்கனால ஸோ என்ன ஆகும், டைம் கன்சியூம் ஆகும். என்னோடய ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகிறது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து இந்தளவு பர்பஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்ணுறது. அப்புறம் வந்து சர்ச்சிங் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு எதனால நடக்கும், சீக்வன்ஷியல் வைஸாக உங்களுக்கு மெமரி அலோகேட் ஆகாதனால ஸோ சர்ச் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டிக்ளேரிங் அண்ட் டிஃபைனிங் ஸ்ட்ரக்சர். எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஸ்ட்ரக்சர் இஸ் டிக்ளேர்டு யூஸிங், நம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், என்ன கீவேர்டு, ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ண முடியும். சரிங்களா? ஒன்ஸ் ஸ்ட்ரக்ட்னு போட்டாலே அது என்ன ஆயிருங்க, அது ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம C++ கம்பைலர் எடுத்துக்கும். சரிங்களா? இந்த சிண்டாக்ஸ் ஆஃப் த கிரியேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்க்கலாங்களா? ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டு போடணும். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரோட நேம், நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். அடுத்து என்னது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்புங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா டைப்பாக இருக்கலாம். நமக்கு வேலிடு C++ டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எது வேணால் கொடுத்துக்கலாங்க. இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு, டபுள், லாங்கு, இந்த மாதிரி என்ன டேட்டா டைப்ஸ் இருக்கோ அதெல்லாம் அங்கே வந்து கொடுத்துக்கலாங்க. அடுத்து மெம்பர் நேம் 1, மெம்பர் நேம் 2, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் தாங்க நம்ம இங்கே மெம்பர்ஸுங்கிறோம். சரிங்களா? போன ஸ்க்ரீனில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, என்னென்ன பார்த்தாங்க, இந்த ரோல் நம்பரு, ஏஜு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னது வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, மெம்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் என்னது, க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டாச்சு. வெளியில் ஒரு ரெஃபரன்ஸ் நேம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்ட்ரக்சர் கீழே பாருங்கள், அந்த க்ளோஸ் ப்ராக்கெட் முடிஞ்சோன்னா ரெஃபரன்ஸ் நேம், இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல், நீங்கள் ஸ்ட்ரக்சரில் கொடுக்கலாம், கொடுக்காமல் விடலாங்க. சரிங்களா? அப்போ ரெஃபரன்ஸ் நேம் ஆப்ஷனலில் எதுக்காக இதை கொடுக்கணும்னு கேட்குறீங்களா, இந்த ஸ்ட்ரக்சரில் உள்ள மெம்பர்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த வேரியபிள்ஸை நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தாங்க. அதுக்கு தான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் நேம் யூஸ் ஆகுது. இந்த ரெஃபரன்ஸ் நேம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்ட் அப்படிம்பாங்க. அது ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணுங்க, ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக என்ன பண்ணலாங்க, ஸ்ட்ரக்சரில் உள்ள மெம்பர்ஸ் தட் இஸ் என்ன பண்ணலாங்க, அந்த வேரியபிள்ஸை நம்ம என்ன பண்ணலாங்க, ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வாங்க அடுத்த ஸ்க்ரீனில் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேங்க. ரெஃபரன்ஸ் நேம்னா என்னது, மெம்பர் நேம்னா என்னது, ஸ்ட்ரக்சர் நேம் எப்படி விட்டுலாம் எல்லாம் பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டாங்க, அந்த ரெஃபரன்ஸ் நேம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதாவது ஆப்ஜெக்ட் ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சருக்கு டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குளோபல் ஆப்ஜெக்ட்ஸும்பாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் லெசனில் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா,
குளோபல்னு என்னங்க, நம்மளோட ப்ரோக்ராமில் நம்ம உருவாக்கியிருக்க அந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணலாங்க, எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா அது ஒரு எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மெயின் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு இது ஃபார் லூப்ஸ்லையோ இல்லை கண்டிஷனல் லூப்ஸ்லையோ இல்லை ஒரு பிளாக்லையோ பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ்லையோ எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாங்க, அந்த ஆப்ஜெக்டை என்னால் என்ன பண்ண முடியுங்க, யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா குளோபல் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம அந்த ரெஃபரன்ஸ் நேம், அதாவது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணது, அதனால தான் குளோபல் ஆப்ஜெக்ட்ஸுங்கிறாங்க. வாங்க இது டீட்டெயிலாக பின்னாடி இருக்க ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சருக்கு எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா. ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா இதில் ஸ்ட்ரக்ட்டுங்கிறது கீவேர்டு, ஸ்டூடெண்ட்டுங்கிறது நம்மளோட ஸ்ட்ரக்சரோட நேமு, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், உள்ளே பார்த்திங்கன்னா 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், ஏஜ், வெயிட். இந்த 3மே பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ், 3 வேரியபிள்ஸ் அப்படிம்போம் நம்ம. ஆனால் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், இதெல்லாம் இந்த வேரியபிள்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளார உருவாக்கியிருக்க நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க அந்த வேரியபிள்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா மெம்பர்ஸ், சரிங்களா, ஆர் ஃபீல்ட்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது என்ன, ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸும்பாங்க, இல்லை ஃபீல்ட்ஸ்னு கூட சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாங்க, சரிங்களா. இந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஸ்டூடெண்ட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள 3 வேரியபிள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மெமரி லொக்கேஷன் அலோகேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ள டயக்ராமில் மாதிரி தாங்க. அதாவது நம்ம ப்ரைமரி மெமரியில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, எந்த ஒரு வேரியபிள், எந்த ஒரு அரேஸ் அல்ல எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எதை நீங்கள் டிக்ளேர் பண்ணாலும் அது வந்து ப்ரைமரி மெமரியில் கட்டாயம் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று என்னது ரோல் நம்பர், செகண்ட் ஒன்று என்னது ஏஜ், தேர்டு ஒன்று என்னது வெயிட். அந்த 3 பாருங்கள் எப்படி லொக்கேஷன் மெமரி லொக்கேஷனில் இருக்குன்னா, ரோல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 4 bytes, ஏன்னா அது என்னது லாங். ஓகே, இந்த லாங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நீங்களே உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, 4 bytes. ஸோ மெமரி அலோகேஷனில் எவ்வளோ எடுத்துக்கும் இது, இந்த ரோல் நம்பருங்கிறது பார்த்தீங்கன்னா 4 bytes எடுத்துக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏஜ், ஏஜோட டேட்டா டைப் பண்ணது இன்ட்டோட மெமரி அலோகேஷன் சைஸ் எவ்வளவு 2 bytes. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட், என்னது வெயிட்டோட டேட்டா டைப் பண்ணது ஃப்ளோட்டுக்கு வந்து எவ்வளோ மெமரி அலோகேஷன் தேவைப்படும் 4 bytes. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா மெமரி அலோகேட் ஆகிருக்கும். அந்த மெமரி அலோகேஷன் பாருங்கள் சீக்வன்ஷியலாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் ரோல் நம்பர் 4 bytes, ஃபாலோடு பை ஏஜ் 2 bytes, தேர்ட் ஒன்று என்ன இருக்குது வெயிட் 4 bytes. இப்படி பாருங்கள் சீக்வன்ஷியலாக இருக்குது. அதுக்கு தான் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறீங்க. சப்போஸ் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாமல் இந்த 3ஐயும் தனித்தனி வேரியபிளாக நீங்கள் வந்து செப்பரேட் வேரியபிள்ஸாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் எல்லாம் க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்குன்னா, மெமரி அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் அதுக்குண்டான மெமரி அலோகேஷன் வேறு இடத்துல இருக்கும், ஏஜ் வேறு இடத்துல இருக்கும், வெயிட் வேறு இடத்துல இருக்கும். ஸோ வந்து நமக்கு என்ன ஆகும், நம்ம ப்ரோக்ராமில் வந்து சர்ச்சிங் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, இது தேடி பிடிச்சி வர்றதுக்கு என்ன ஆகுங்க, அதோட வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து மெமரி அலோகேஷனில் வேல்யூ சேவ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதை சர்ச் பண்ணி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் அந்த சீக்வன்ஷியலாக உங்களுக்கு சேவ் ஆகிறதுனால என்ன ஆகும், ஈஸியாக என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும். அதனால் நம்மளோட C++ ப்ரோக்ராமும் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா. அது வாங்க நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சருக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், ஸ்டூடெண்ட். நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் நேமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் என்னது பாலு. அப்போ பாலுங்கிறது என்னது ஒரு ஆப்ஜெக்ட், சரிங்களா. இதோட ஆப்ஜெக்ட்டு ஸ்டூடெண்ட்டுங்கிற ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்ட். இப்போ அது வந்து நார்மலாக நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க, டு கிரியேட் எ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் பாலுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்களேன், ஸ்டூடெண்ட் ஃப்ராங்க். இது என்னது, ஃப்ராங்க்ங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது, ஸ்டூடெண்ட்டுங்கிற ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்ட் தான் ஃப்ராங்க். இது நார்மலாக எப்படி கன்சிடர் பண்ணுவோம், டு கிரியேட் எ ஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்டூடெண்ட். ஃப்ராங்க்ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்கோம்.
ஆனால் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, பாலு, ஸ்டூடெண்ட், இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ இது என்ன பண்ணலாங்க, இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸாக க்ரியேட் பண்ணலாம். வாங்களேன், அதுக்குண்டான கூட கீழே பாருங்களேன். ஸ்டூடெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்ததுனா லாங் ரோல் நம்பர் இன்ட்டு ஏஜ் ஃப்ளோட்டு வெயிட்டு, இந்த மாதிரி 3 வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரோட நேமு. இதுக்கு பாருங்களேன், பாலு அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்படி என்னது, பாலுங்கிற ஸ்டூடெண்ட்டோட இது ஸ்ட்ரக்சர், கமா ஃப்ராங்க். அப்போ என்ன ஆகும், இது ஃப்ராங்க் அப்படிங்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணலாங்க, we can able to create multiple objects for same structure. சரிங்களா? இப்போ என்ன ஆகும், அது பாலுவோட ஃபஸ்ட்டு ஒன் ஆப்ஜெக்ட் என்னென்னா பாலுவோட ரிப்போர்ட், ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அது ஃப்ராங்கோட ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட். இந்த மாதிரி என்ன பண்ணலாங்க, நீங்கள் ஸ்ட்ரக்சரை ஒன் டைம் க்ரியேட் பண்ணிவிட்டு we can able to create n number of objects. சரிங்களா? அங்கே அடுத்த ஸ்க்ரீனில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அங்கே நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறது என்னென்னா ரெஃபரன்சிங் ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ். எப்படி ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிவிட்டு அது கூட ரெஃபரன்ஸ் எலிமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்குறாங்களா. நம்ம போன ஸ்க்ரீனில் என்ன பார்த்தாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம், பாலு, ஃப்ராங்க் அப்படின்னு. ரைட்டுங்களா? இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்னது, 2 ஆப்ஜெக்ட்ஸ். எதுக்கு, அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? ஸோ வந்து அந்த பாலு, ஃப்ராங்க் அப்படிங்கிற அந்த 2 ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு எப்படி அந்த ஸ்டூடெண்ட்டில் உள்ள மெம்பர்ஸ், தட் இஸ் வேரியபிள்ஸை எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணலாம், அதுக்கு எப்படி நம்மளோட வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்களா. ஓகே, அதுக்கு வந்து சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம், அதாவது ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெம்பர் நேம் தான் என்னது, வேரியபிள் நேம். வாங்க அந்த ஸ்க்ரீனில் ரைட் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, பாலுங்கிறது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட். சரிங்களா? எதோட ஆப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட்டுங்கிற ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்ட். பாலு டாட் ரோல் நம்பர் அப்படிங்க போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், பாலுவோட ரோல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னது, 101ன்னு வச்சுக்கோங்களேன், அதை அசைன் பண்ணலாம். பாலு டாட் ஏஜ், பாலுவோட ஏஜ் என்னது, 16 கொடுத்துக்கலாங்க. அடுத்து பாலு டாட் வெயிட், பாலுவோட வெயிட் எவ்வளவு, 60 அப்படின்னு கொடுத்துக்கலாங்க. அடுத்து வாங்க நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஃப்ராங்க்ங்கிறது பார்த்திங்கன்னா இது டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். இது யாரோட ஆப்ஜெக்ட்டு, ஃப்ராங்க். ப்ரீவியஸாக பார்த்தது யார், பாலுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஃப்ராங்கோட இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கலாங்களா. ஃப்ராங்க் டாட் ரோல் நம்பர் என்ன கொடுக்கலாங்க, 1002. ஃப்ராங்க் டாட் ஏஜ், அவரோட ஏஜ் என்னது, 17. ஃப்ராங்க் டாட் வெயிட், ஃப்ராங்கோட வெயிட் எவ்வளவு, 65. இது பார்த்தீங்கன்னா என்னது, ஃப்ராங்க்ங்கிற ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஜெக்ட். இந்த 2 தான் கொடுக்க முடியுங்களா, இல்லை அப்படி கிடையாதுங்க. we can able to create multiple objects for same எதுங்க, ஸ்ட்ரக்சருக்கு. சரிங்களா? இப்போ ஃப்ராங்க்னு கிடையாது, நீங்கள் வந்து என்ன ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா அந்த 5 பேருக்கு என்ன பண்ணலாங்க, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில எப்படி நீங்கள் டெலிமிட் கொடுப்பீங்க, கமா 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 கமா. அதாவது 3rd ஸ்டூடெண்ட் நேம் கமா 4th ஸ்டூடெண்ட் நேம் கமா 5th ஸ்டூடெண்ட் நேம் அப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த ஆப்ஜெக்ட் நேம் என்னது, 3rd ஸ்டூடெண்ட் நேம் டாட் ரோல் நம்பர், அவரோட ரோல் நேம் கொடுக்கலாம். 3rd ஸ்டூடெண்ட் டாட் ஏஜ், அவரோட ஏஜை கொடுக்கலாம். 3rd ஸ்டூடெண்ட் நேம் டாட் வெயிட் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், அவரோட வெயிட் கொடுக்கலாம். அடுத்து 4th ஸ்டூடெண்ட் டாட் ரோல் நம்பர், 4th ஸ்டூடெண்ட் டாட் ஏஜ், 4th ஸ்டூடெண்ட் டாட் வெயிட். இப்படி என்ன பண்ணலாங்க, we can able to create n number of objects for same structure. சரிங்களா? இந்த அசைன் பண்ணுவோம், அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட். சரிங்களா? டாட்டை வச்சு தான் என்ன பண்ணணுங்க, அந்த மெம்பர் நேம் தட் இஸ் வேரியபிள் நேமை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த ஸ்க்ரீனில் அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ஸ்லைசிங் ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட். எப்படி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எலிமெண்ட்ஸை இன்ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா. அதாவது மெம்பர்ஸ்க்கு எப்படி ஒரு வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாங்களா. இப்போ பாருங்கள், அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க. ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அது 3 வேரியபிள் இருக்குது, லாங் ரோல் நம்பர் இன்ட்டு ஏஜ் ஃப்ளோட் வெயிட். இது பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்கோம், பாலு இன்னொன்று என்னதுங்க ஃப்ராங்க். ரெண்டையும் எப்படி செப்பரேட் பண்ணுறோம், டெலிமிட்டர் என்னது, கமாவை வச்சு நம்ம
செப்பரேட் பண்ணுறோம். இந்த 2 தான் கொடுக்க முடியல, 2க்கு மேலே எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாங்க. கமா 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 கொடுத்து நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த பாலு ஃப்ராங்க் இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா, எப்படி வேல்யூ இன்ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா. பாலு டாட் நம்ம போன ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம். பாலு டாட் அந்த மெம்பர் நேம் என்னது, ரோல் நம்பர் ஈக்குவல் டு பாருங்கள், அவரோட ரோல் நம்பர் என்ன கொடுக்குறோம் பாருங்கள், 702016 இப்படிங்கிறது கொடுத்துக்கலாங்க. ஸோ பாலுவோட ரோல் நம்பர் என்ன ஆயிரும், 702016 ஆயிரும். பாலு டாட் ஏஜ் 18, ஸோ அவரோட பாலோட ஏஜ் 18 ஆயிருதுங்க. பாலு டாட் வெயிட் என்னது 48.5, ஸோ பாலோட வெயிட் என்ன ஆயிருங்க, பாலோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். இதே மாதிரி ஃப்ராங்க்கு கொடுத்துக்கலாம். ஃப்ராங்க் டாட் ரோல் நம்பர் 702017 கொடுத்துக்கலாங்க. ஃப்ராங்க் டாட் ஏஜ் என்னது 18, ஃப்ராங்க் டாட் வெயிட் என்ன கொடுக்கலாங்க 52.8. இந்த மாதிரி என்ன ஃப்ராங்க் கொடுத்துக்கலாங்க. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வேல்யூஸை பாஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒன் வே ஆஃப் இனிஷியலைசேஷன். எதுக்கு, ஸ்ட்ரக்சருக்கு இப்படி கொடுக்கலாம். ஆறு வந்து கீழே உள்ள மாதிரி கொடுக்கலாங்க. கடைசியாக வந்து கடைசி லைன் பாருங்களேன், பாலு ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு பாருங்கள். எப்படி கொடுக்கலாங்க, 702016, 18, 48.5 இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கோ அத்தனை மெம்பர்ஸுக்கு என்ன பண்ணலாங்க, உள்ள கமா 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 போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆயிருங்க, வேல்யூ வந்து பாஸ் ஆகிடும். ஸோ வந்து நம்ம 2 வே ஆஃப் டெக்ளரிங் இருக்குங்க. ஒன்று வந்து அந்த டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணுறது, இன்னொன்று என்னது ஈக்குவல் டு போட்டு அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த மெம்பர்ஸ் தட் இஸ் வேரியபிள்ஸ்க்கு என்ன பண்ணலாங்க, வேல்யூஸை பாஸ் பண்ணிக்கலாம். இப்படி இந்த 2 மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை கொடுத்து ஆக்சஸ் பண்ணலாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தாங்க ஒர்க் ஆகும். சரிங்களா, நம்ம C++ ப்ரோக்ராமில். சரிங்களா, அதே மாதிரி நெக்ஸ்ட் பர்சன் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாங்க, ஃப்ராங்க் ஈக்குவல் டு அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்ன பண்ணலாங்க 702017, ஏஜ் என்னது 18, அவரோட வெயிட் என்னதுங்க 52.8 இப்படி கொடுத்துக்கலாங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படியும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 வே ஆஃப் என்ன பண்ணலாங்க, இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது உங்களோட விருப்பம், எது வேணுமோ அதை யூஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அசைன்மெண்ட். ஸ்ட்ரக்சர் கேன் பி அசைன் டைரக்ட்லி இன்ஸ்டெட் ஆஃப் அசைனிங் த வேல்யூஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இண்டிவிஜுவலி. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டான வேல்யூஸை கொண்டு போய் இன்னொரு ஸ்ட்ரக்சருக்கு அசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்படியே டைரெக்டாக அசைன் பண்ணிடலாங்க. அதை விட்டுட்டு என்ன, ஒவ்வொரு எலிமெண்ட்ஸாக நீங்கள் அசைன் பண்ணுறத விட டைரெக்டாகவே அசைன் பண்ணிடலாம். அது என்னங்க டைரெக்ட் அசைனிங் கேட்குறீங்களா, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா. இஃப் மகேஷ் அண்டு பிரவீன் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ஏஜு, ஹைட்டு, வெயிட்டு பார்த்தீங்கன்னா சேம் தான், ரெண்டுமே டிட்டோ தான். அப்போ என்ன பண்ணலாங்க, மகேஷோட வேல்யூவை அந்த ஸ்ட்ரக்சர் வேல்யூவை கொண்டு போய் யாருக்கு காப்பி பண்ணி கொடுக்கலாம், பிரவீன் கொடுக்கலாம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், மகேஷு பிரவீனு ஒரே ஏஜ், ஒரே ஹைட்டு, ஒரே வெயிட். ஸோ மகேஷோட டேட்டா தான் என்ன இருக்குங்க, பிரவீனுக்கு கொடுக்கலாம். சரிங்களா, பிரவீனோடதை யாருக்கு கொடுக்கலாங்க, மகேஷ்க்கு கொடுக்கலாம். ஏன்னா 2 பேரும் ஒரே டேட்டா வேல்யூஸ் தான், ஏஜு, ஹைட்டு, வெயிட்லாம். சரிங்களா, வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. ஸ்டக் ஸ்டூடெண்ட் பாருங்கள், ஏஜ் வாங்குகிறேன். அப்போ ஏஜ் என்னவாக இருக்கும், இண்டீஜர் தாங்க. சரிங்களா, ஃப்ளோட், ஏன்னா ஹைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டில் தான் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டில் தான் இருக்கும். எப்படி, ஹைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 151.4 இருக்கும். வெயிட்டுங்கிறது என்னவாக இருக்கலாங்க 48.7. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் வரதுனால ஃப்ளோட் கொடுக்குறோம். இப்போ வாங்க என்னது, நம்ம ஒரு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் மகேஷ் அப்படிங்கிறப்ப, இப்போ வாங்க அந்த மகேஷ்க்கு வேல்யூ அசைன் பண்ணலாம். வாங்கலேன், மகேஷோட ஏஜ் என்னது 17, அவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா என்னது 164.5. இப்போ மகேஷோட வெயிட் என்னது 52.5. ஸோ இதே தான் என்ன வருங்க, பிரவீனுக்கும் வரும். ஸோ மகேஷ் இது எப்படி அசைன் பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. அந்த மகேஷ்னு போட்டு ஈக்குவல் டு போட்டு நம்ம இன்னொரு வே ஆஃப் இன்சிலைஸ் சொன்னால் பார்த்தீங்களா, அது கொடுத்துடலாங்களா. எப்படி, அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 17, 17 ஏஜ் ஆயிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் மெம்பர் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே மேட்ச் ஆயிருங்க. செகண்ட் வேரியபிள் என்னது, ஹைட்டு. ஸோ அதுக்கு வந்து 164.5ங்கிறது மேட்ச் ஆயிரும், ஹைட்டுக்கு மேட்ச் ஆயிரும். தேர்டு ஒன்று என்னது 52.5 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வெயிட்டுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ மகேஷோட வேல்யூஸை நம்ம வாங்கிட்டோம். இதை வாங்கி என்ன பண்ணுங்க, பிரவீனுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க, பிரவீன் ஈக்குவல் டு மகேஷ்.
அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. அதை விட்டு நீங்கள் என்ன தர தேவையில்ல, பிரவீன் டாட் ஏஜ் ஈக்குவல் டு மகேஷ் டாட் ஏஜ், பிரவீன் டாட் ஹைட் ஈக்குவல் டு மகேஷ் டாட் ஹைட்டு, பிரவீன் டாட் வெயிட் ஈக்குவல் டு மகேஷ் டாட் வெயிட்னு கொடுக்க அவசியமே இல்லை. சிம்பிளாக நீங்கள் என்ன கொடுத்துடலாம், பிரவீன் ஈக்குவல் டு மகேஷ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ பிரவீனுக்கு என்ன வந்துடும், மகேஷோட ஏஜ் ஹைட்டு வெயிட்டு அப்படியே அசைன் ஆயிரும். சரிங்களா? இதில் நீங்கள் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது இந்த ப்ரோக்ராமில். எப்படி பண்ணால், அந்த மேலே எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மகேஷுங்கிற ஆப்ஜெக்ட் பக்கத்தில் கமா பிரவீன் அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், 2 ஆப்ஜெக்டாக இருக்கும். இல்லாத்தினா பிரவீன்கிறது நீங்கள் பிரவீன் ஈக்குவல் டு மகேஷ் போட்டிங்கன்னா பிரவீன்கிறது நம்ம ப்ரோக்ராமில் என்ன அடிக்குங்க, அன்னோன் ஆப்ஜெக்ட்னு எரர் அடிக்கும். சரிங்களா? சரிங்களா? இப்படி தான் வந்து பிரவீனி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ண பிறகு என்ன பண்ணுங்க, மகேஷ் ஈக்குவல், அதாவது பிரவீன் ஈக்குவல் டு மகேஷ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், இன்னொன்று வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸ்ட்ரக்சர் அசைன்மெண்ட் இஸ் பாசிபிள். ஸ்ட்ரக்சரோட அசைன்மெண்ட் எப்போ பாசிபிள்னா, ஒன்லி இஃப் போத் ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சேம் டைப்பாக இருக்கும். இப்போ பிரவீன் ஈக்குவல் டு மகேஷ், மகேஷ் ஈக்குவல் டு பிரவீன் கொடுத்தா பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஹைட்டு வெயிட்டு பார்த்தீங்கன்னா சேம் ஆக இருந்ததுங்க. எதுவாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரக்சரில் இருந்தது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா என்னது, இன்ட்டு ஏஜ், ஃப்ளோட்டு ஹைட்டு, ஃப்ளோட்டு வெயிட்டு, அப்புறம் வேறு ஒரு 4th ஒரு வேரியபிள் வச்சிட்டிங்க வச்சுலாங்க. அப்போ என்ன ஆகும், 2 ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆயிரும். அப்போ அது என்ன பண்ண முடியாதுங்க, அசைன் பண்ண முடியாது. அதனால அந்த நோட்டில் சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்ட்ரக்சர் அசைன்மெண்ட் இஸ் பாசிபிள் ஒன்லி இஃப் போத் ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சேம் டைப்பாக இருக்கணும். சரிங்களா? 2 ஸ்ட்ரக்சர் ஒரே ஸ்ட்ரக்சராக இருந்தால் தான் நீங்கள் வேல்யூஸை அசைன்மெண்ட் பண்ண முடியும். டிஃபர்னா பண்ணவே முடியாது. இங்கே பாருங்கள், மகேஷ் பிரவீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரக்சரில் இருந்தாலும் என்ன ஆகுதுங்க, ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக அசைன் பண்ணிட்டோம். சரிங்களா? சப்போஸ் அந்த பிரவீனோட ஆப்ஜெக்ட் வந்து வேற ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சுருந்தோம் வச்சுலாங்க, அப்போ என்ன இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சரில் உள்ள மெம்பர்ஸ், தட் இஸ் எலிமெண்ட்ஸ், அந்த வேரியபிள்ஸ் எப்படி இருக்குன்னா இதே தாங்க இருக்கணும். ஏஜ் ஹைட்டு வெயிட்னு சேமாக இருந்தால் தான் ரெண்டுமே என்ன பண்ண முடியுங்க, அசைன் பண்ண முடியும். ரெண்டுமே டிஃபர் ஆனால் அசைன் பண்ண முடியவே முடியாதுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா, எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். அந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், நம்ம வச்சுருக்க அதே ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுங்கிற அதே ஸ்ட்ரக்சர் தான், இன்ட்டு ஏஜ் ஃப்ளோட்டு ஹைட்டு வெயிட்டு கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்ட் என்னது, ஸ்டூடெண்ட்டுங்கிற ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்டை என்ன வச்சுருக்கோம், மகேஷ். ஓகே, வாங்க இப்போ மெயின் ப்ரோக்ராமில் என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றுக்கு இன்புட் வாங்கலாங்களா. என்டர் த ஏஜ். ஏஜுங்கிறது என்னது, என்னோட ஸ்டூடெண்ட்டுங்கிற ஸ்ட்ரக்சரோட ஃபஸ்ட்டு மெம்பர், தட் இஸ் வேரியபிள் இன்புட். சரிங்களா? அதை வந்து கேட்குறேன், அவர் கொடுக்குறாரு, அதாவது யூசர் கொடுக்குறாரு. அப்போ என்ன எப்படி வாங்குறேன் பாருங்கள், மகேஷ் டாட் ஏஜ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சரில் உள்ள மெம்பர்ஸ்லாம், அதாவது வேரியபிள்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட், ஆப்ஜெக்ட் என்னது மகேஷ், அதுன்னு டிக்ளேர் பண்ணிக்கோங்க. டாட் வச்சு என்னது மெம்பர் வேரியபிள் எது எப்படி எடுப்பீங்க, ஏஜ். ஸோ மகேஷ் டாட் ஏஜ் அப்படிங்கிறது இன்புட் வாங்கிட்டேன். செகண்ட் ஒன் என்னது, என்டர் தி ஹைட். ஸோ மகேஷ் டாட் ஹைட், அவர் கொடுக்குறத வந்து என்ன பண்ணிட்டேன், மகேஷுங்கிற ஆப்ஜெக்டில் டாட் ஹைட்டுங்கிற மெம்பரில் சேவ், அந்த வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சிட்டேன். தேர்ட் ஒன்று கேட்குறேன், என்டர் த வெயிட். அதை எப்படி வாங்குறான், யூசர் வந்து இன்புட்டாக கொடுத்தோன்னு என்ன வாங்குறாங்க, ஆப்ஜெக்ட் நேம் என்னது மகேஷ் டாட், என்னோட மெம்பர் நேம் என்னது, வேரியபிள் நேம் என்னது வெயிட். அதில் நான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் கொடுத்த இன்புட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளோட டேர்ன் என்னது, அவர் கொடுத்த இன்புட்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க, அவரோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம். இந்த வேல்யூஸ் ஆர் என்டர்டு, நீங்கள் வேல்யூஸில் என்டர் பண்ணிட்டீங்க. என்னது, ஃபார் ஏஜ் ஹைட்டு வெயிட் ஆர், நீங்கள் கொடுத்த ஏஜ் ஹைட்டு வெயிட்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி டிஸ்பிளே பண்ணுறோம், எப்படி கொடுப்பீங்க, ஆக்சஸ் பண்ணுவீங்க, மகேஷ் டாட் ஏஜ், அதில் என்ன வந்துடும், அவரோட ஏஜ் வந்துடும். அப்புறம் மகேஷ் டாட் ஹைட், மகேஷோட ஹைட் வந்துடும். அடுத்து என்னது, மகேஷ் டாட் வெயிட், அவரோட வெயிட்டு வந்துடும். அந்த இடையில ஸ்லாஷ் டீன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கீபோர்டில் போய் பாருங்களா, டேப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த டேப்பு கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வரும், சம் ஸ்பேஸ் வருங்க. அதுதாங்க இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜுக்கும் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் இடையில் கொஞ்சம் இடைவெளி கேப் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்லாஷ் டீங்கிற அந்த வைல்ட் கார்ட் கேரக்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா?
அங்கே அடுத்த ஸ்க்ரீனில் அந்த ப்ரோக்ராமுக்கு எப்படி அவுட்புட் வருங்கிறது நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்க்கலாங்களா? அங்கே அவுட்புட் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தோம், அவர்கிட்ட இன்புட்டாக என்ன கேட்டோம், என்டர் த ஏஜ். அதுக்கு பாருங்கள் ஏஜ் 18 கொடுத்துருக்காரு. என்டர் த ஹைட் கேட்டிருக்கோம் 160.5ன்னு கொடுத்துருக்காரு. என்டர் த வெயிட்னு கேட்டோம் 46.5ன்னு மகேஷ் கொடுத்துட்டாருங்க. இந்த மூணுமே என்னது, ஏஜ் ஹைட் வெயிட், இந்த மூணுமே இன்புட்டாக மகேஷுங்கிற ஸ்டூடெண்ட்லேருந்து வாங்கிட்டேன். இப்போ நம்மளோட டேம் அவுட்புட்டை அவருக்கு டிஸ்பிளே பண்ணணும். பார்த்தீங்களா எப்படி அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுவீங்க? நம்ம ஏற்கனவே அந்த கோடில் பாருங்களேன் கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூஸ் ஆர் என்டர்டு ஃபார் ஏஜ் ஹைட் அண்ட் வெயிட் ஆர் அப்படின்னு ஒரு மெசேஜை கொடுத்துட்டு நீங்கள் எப்படி டிஸ்பிளே பண்ணுவீங்க? மகேஷ் டாட் ஏஜுங்கிறப்ப அங்கே என்ன வரும், 18. மகேஷ் டாட் ஹைட்டுக்கு என்ன வரும், 160.5. அப்புறம் என்ன வருது பாருங்கள், மகேஷ் டாட் வெயிட் 46.5. பாருங்கள் அந்த மூணுக்கு நடுவில் பாருங்கள் கேப் விட்ருக்கோம். பார்த்தீங்களா /t கொடுத்தனா பாருங்கள் எப்படி அழகாக ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்குறது. பார்த்தீங்களா இப்படி தாங்க நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதுக்குண்டான இன்புட் அவுட்புட்ஸ் இப்படி தான் கொடுத்து பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கெலாம் நான் வேறு ஒரு வீடியோ தனியாக போடுறேங்க. நன்றி, வணக்கம்.